Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம TNPSC Maths வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஜான்வரி மந்த்துக்கான 4th வீக்குக்கு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த 4th வீக்குக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 10 கொஸ்டின் ரீசனிங் ஆப்டிடியூட்னு மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த சீரீஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம குரூப் 2 குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ் முடிகிறது வரை தொடர்ந்து நம்ம வந்து வாரம் 10 சம்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய மார்க்கில் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 0.32 மற்றும் 0.02 பெருக்கு விகிதம் காண்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சம். ஸோ என்னோட சேர்ந்து பக்கத்தில் ஒரு நாய் குலைச்சிட்டு இருக்கு. அது நிப்பாட்டி தான் நான் வீடியோ பண்ணணும்னு பார்த்தா முடியாது. ஸோ அதனால அந்த சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நானும் சேர்ந்து குலைக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 0.32 மற்றும் 0.02 பெருக்கு விகிதம் காண்க. பெருக்கு விகிதம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க இந்த சம்மே போட முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு பெருக்கு விகிதம் கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, ரூட்ல நீங்க என்ன பண்ணணும், அந்த 2 நம்பரையும் பெருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 2 நம்பரை பெருக்கி ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுத்தீங்கன்னா அதுதான் பெருக்கு விகிதம். ஓகே, கியூப் ரூட் கிடையாது, ஸ்கொயர் ரூட். ஸோ அதை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அப்போ என்ன பண்ணணும், ஏக்கு பதிலாக இந்த 0.32 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பிக்கு பதிலாக 0.02ங்கிறத எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 2 2 4, 3 2 6, 1 2 3 0 இருக்கு. ஸோ அப்போ 3 0வையும் போட்டுக்கிறேன். இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே என்ன பண்ணியிருக்கு, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ அப்போ டோட்டலாக 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வருது. அப்போ 1 2 3 4ன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல புள்ளி வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். இப்போ 64 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 64 அப்படின்னா 64 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. இங்கே நமக்கு என்ன இருக்கு, 3 0 இருக்கு. ஆக்சுவலா 3 0ங்கிறத நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது நமக்கு 2 0 வரும். அதாவது 0.0064ங்கிறத நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா 0.08 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.08. ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் பி நோட் பண்ணீங்கன்னு தெரில. இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் கவனமா பார்த்து எடுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த செகண்ட் சம் பாருங்க. ராகுல் 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி வீதம் கணக்கிட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஸோ யூஸ்வலாக நமக்கு வந்து ஒன்று இயர்ஸில் இந்த நாட்களை கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து n = அப்படின்னு எத்தனை இயர்ஸோ அதை எடுத்துப்பீங்க. இல்லை அப்படின்னா மாதத்தில் கொடுக்கும்போது /12 போட்டு எடுத்துப்பீங்க. இல்லை நாட்களில் கொடுக்கும்போது /365ன்னு போட்டு எடுத்துப்பீங்க. இப்போ நமக்கு இங்கே டேரெக்டாக நாட்கள் கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட்களை வந்து டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டை வச்சுட்டு நம்ம எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த எத்தனை நாட்கள்ன்றதை வச்சுட்டு நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாஸை பார்க்கலாம். 4000 வந்து கடனாக வாங்குறாரு. அப்போ P = என்னது, 4000. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 5% வட்டி வீதமா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், R = 5%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டை பார்ப்போம். டேட்டை பொறுத்த வரைக்கும் 7/6/2006. ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் 6வது மாதத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 30 நாள் இருக்கும். அதாவது 30ங்கிற டேட் வரை இருக்கும். ஓகேவா? அப்போ 30/6/2006 வரை அந்த மந்த் ஃபுல்லாக வரும். ஏன்னா நமக்கு இந்த மந்த்தை தான் கால்குலேட் பண்ண போகிறோம், 6வது மாதத்துல இருந்து 8வது மாதம் வரைக்கும். ஸோ அப்போ 7ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போது இதில் டோட்டலாக நமக்கு 24 நாள் கிடைக்கும். ஓகேவா? எப்பொழுதுமே இந்த டேட் நோட் பண்ணும்பொழுது கவனமாக பண்ணுங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அடுத்தது 1/7 எடுத்துக்கலாம். ஏன்னா 6வது மாதம் முடிஞ்சிருச்சு. அப்போ 1/7/2006 இருந்து என்ன பண்ணுவோம், 7வது மாதம் அப்படின்னும் போது 31 நாள் இருக்கும். ஸோ அப்போ 31/7/2006 வரை இருக்கும். இதில் டோட்டலாக நமக்கு 31 நாள் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8வது மாதத்துக்கு வந்துடுவோம். இங்கே 19. ஓகே, அப்போ நம்ம 1/8/2006 இருந்து 19/8/2006 வரைக்கும். ஸோ இப்போ இதில் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து 19 நம்ம சேர்க்க மாட்டோம்.
ஸோ அங்கே சேர்த்தோம்னா இங்கே சேர்க்கக்கூடாது, அங்கே சேர்க்கலைன்னா இங்கே சேர்க்கணும். ஸோ அந்த ஒரு கால்குலேஷன் எப்பொழுதுமே பார்த்துக்கணும், ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 19 நம்ம சேர்க்காம என்ன பண்ணுவோம், 18 நாள்னு போட்டுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு டோட்டலாக எத்தனை நாள் கிடைக்குது, 3 7 73 நாள் கிடைக்குது. ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி நாட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்று 73 நாளாக இருக்கும், அல்லது 73 நாளாக இருக்கும், அல்லது 146 நாளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா 219 நாளாக இருக்கும், 292 நாளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 73 மடங்குகளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னது, 73 மடங்குகள். ஸோ இன்னும் அடுத்தடுத்த நம்பர்ஸ் அப்படியே போகலாம். ஸோ அப்போ நாட்களில் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கும்போது 25 நாள்னு எடுத்தால் கூட தெரியாமல் பை மிஸ்டேக் நீங்கள் 25ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே டோட்டல் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ 74ன்னு வந்துச்சு, இல்லை 75ன்னு தப்பாக நீங்கள் எடுக்கும்பொழுது நீங்கள் அதில் கண்டுபிடிச்சிடலாம், ஐயோ நமக்கு 73 தான் வரணும், அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல தப்பாக எடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 73 வரும், அப்படி இல்லைன்னா 146ன்னு வரும், 219 292ன்னு இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே என்னது 73 மடங்குகளாக தான் வரும்னு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம நாட்கள் கொடுக்குறாங்கன்னும் போது அதை என்ன பண்ணணும், அப்படியே சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் சம்ம தப்பு. 73 நாட்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 365ன்னு போட்டு தான் என்ன பண்ணணும், சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நமக்கு ஃபார்முலா என்ன, பி 4000 இன்ட்டு நாட்கள் என்ன 73 பை 365. ஓகேவா? இன்ட்டு ஆர் வந்து நமக்கு 5%, டிவைடட் பை 100 போடுவோம். ஸோ அதை நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? 2 0க்கு 2 0, இதை வந்து 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 7 5 35, மீதி 1 3 5 15, 1 5 5. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு 73 இருக்குது, இங்கே ஒரு 73 இருக்குது, கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு மீதி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னும் போது 40 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, 40 ரூபாய். ஸோ நம்ம கொஷனில் என்ன கேட்குறாங்க, அவர் எவ்வளவு தொகை செலுத்தியிருப்பாரு, செலுத்திய தொகை தான் கேட்குறாங்க. அப்போ 40 ரூபா செலுத்தினாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ அசலோட சேர்த்து தான் இந்த 40 ரூபாயை சேர்த்து மொத்த தொகை செலுத்தியிருப்பாரு. நமக்கு அசல் எவ்வளவு, 4000 ரூபாய். அப்போ இந்த 4000தோட இந்த 40 என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டணும் அப்படின்னா நமக்கு 4040 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதான் வந்து என்னது, அவர் செலுத்தின மொத்த தொகை, டோட்டல் அமௌண்ட் ஏ. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி கொடுத்தும் 20% லாபம் அடைகிறார். அந்த பொருளினுடைய அடக்க விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 450 எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன? ஒரு கடைக்காரர் இருக்காரு, அவர் வந்து அவங்க வாடிக்கையாளருக்கு வந்து டிஸ்கவுண்ட் தராரு. ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்க போறோம்னு வச்சுங்களேன், அந்த ஷாப் ஓனர் வந்து நமக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் தராரு. ஆனா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவருக்கு 20% வந்து லாபம் கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கிற பொழுது அப்போ ஏதோ ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் அவர் இந்த டிஸ்கவுண்ட்டே என்ன பண்ணியிருக்காரு, செட் பண்ணியிருக்காரு. அந்த பொருளோட அடக்க விலை ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. ஓகேவா? அப்போ அவர் என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு, ஏன்னா குறித்த விலையில இருந்தால் நமக்கு 10% தள்ளுபடி வந்து எப்போதுமே கொடுப்பாங்க. அப்போ அந்த குறித்த விலை என்னங்கிறது தான் இங்கே கொஷின். ஓகேவா? இதில் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தள்ளுபடினா என்ன, குறித்த விலைனா என்ன, அடக்க விலைனா என்ன, லாபம்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? இதை வந்து நான் லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஒரு பேனா இருக்கு, ஒரு பெண்ணோட அடக்க விலைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடக்க விலை ஒரிஜினல் ப்ரைஸ் 5 ரூபா. ஓகேவா? ஸோ இப்போ இதை கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10 ரூபான்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து லேபிள் பண்ணி வைக்கிறார். பெண்ணு வேணால் நம்ம ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸோட அடக்க விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு டேக் போடுவாங்க இல்லையா, குறித்த விலை, அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க 700 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த ட்ரெஸ்ஸோட அடக்க விலைங்கிற ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 500 ரூபாய். அவர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே மார்க் பண்ணுறது தான் குறித்த விலை, குறிக்கிறார் இல்லையா மார்க் பண்ணி, ஸோ அது வந்து 700 ரூபாய். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 10% டிஸ்கவுண்ட் தராருன்னு வச்சுங்களேன்.
அப்ப என்ன பண்ணுவாரு, இதுல 700ல 10% டிஸ்கவுண்ட் தருவார், 500ல தரமாட்டாரு. அது எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப 700க்கு 10%னா 70 ரூபாய். 70 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா 630 ரூபாய்க்கு இந்த ட்ரெஸ்ஸை வித்துருவார். அப்ப அவர் வந்து ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு, 500 ரூபாய். ஆனா அவர் வித்தது எவ்வளவு, 630 ரூபாய். அப்ப அவருக்கு எவ்வளவு லாபம் பாத்தீங்கன்னா 130 ரூபாய் லாபம் அடைஞ்சிருப்பாரு. ஓகே, புரிஞ்சுதா? இந்த 130 ரூபா தான் இந்த 20%ஆன்னு கேட்காதீங்க. நான் இந்த சம்ம வச்சு சொல்ல, இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இந்த 130 ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை கண்டுபிடிக்கணும்னா 130 டிவைடட் பை 500 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எப்பொழுதுமே பர்சன்டேஜ் லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு லாப சதவிகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அடக்க விலையில இருந்து கண்டுபிடிப்போம். ஓகே, சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சம்முக்கு வந்துடலாம். கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேவா? இப்போ நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும் இது குறித்த விலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? இன்ட்டு சிபி. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போடும்போது உங்களுக்கு இன்னுமே புரியும். 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு, அவர் 20 ரூபாய் லாபம் வாங்கியிருக்காரு. அப்போ 100 + 20ன்னு வருமா, டிவைடட் பை 100 - டிஸ்கவுண்ட் எவ்வளவு, 10% டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 10ன்னு போடுவோம். இன்ட்டு சிபி. சிபினா என்ன, அடக்க விலை. அடக்க விலைனா 450 ரூபாய். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 450ன்னு போடுவோம். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணும், குறித்த விலை கிடைச்சிரும். ஸோ பாருங்க, 100 + 20 120 டிவைடட் பை 100 - 10 நமக்கு 90ன்னு கிடைக்கும். இன்ட்டு 450. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1 9 9 5 9 45. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா நமக்கு 600 ரூபாய் கிடைக்கும். ஸோ அப்போ குறித்த விலை என்னது, 600 ரூபாய். ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி ஒரு சம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளருக்கு 50% தள்ளுபடி கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்தும் அவருக்கு வந்து என்ன ஆகுது, 30% லாபம் கிடைக்குது. அந்த பொருளினுடைய அடக்க விலை பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன? இதே மாதிரிதான், இதே ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. நான் சொன்ன சம்முக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு ட்ரை பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 14 மீட்டர் விட்டம் மற்றும் 20 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டப்படும் போது தோண்டி எடுக்கப்பட்ட மணலானது சீராக பரப்பப்பட்டு 20 மீட்டர் இன்ட்டு 14 மீட்டர் அளவுகளை கொண்ட அடி பாகமாக ஒரு மேடையை வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா? அத அளவு சொல்லிட்டாங்க, அந்த மேடையினுடைய அளவு. அந்த மேடையோட உயரம் என்னன்னு தான் கேட்குறாங்க. கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்ன, ஒரு கிணறு அப்படின்னும் பொழுது உருளை வடிவத்துல ஒரு கிணறு வெட்டுறாங்க. ஓகேவா? அந்த கிணறு பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் விட்டம் அப்படின்னா என்ன, இது ஃபுல்லா 14 மீட்டர். 20 மீட்டர் ஆழம்னா இந்த ஹைட் இருக்கு இல்லையா, எவ்வளோ ஹைட் வெட்டுறாங்க, 20 மீட்டர் ஆழம். ஸோ அப்போ உருளை வடிவம்ன்றதுனால இது வந்து ஹைட்டு, இது வந்து என்னது, விட்டம். விட்டம்னும் போது டி. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு 14/2 போடுவோம். அப்போ நமக்கு 7ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆர் வந்து 7 சென்டிமீட்டர், ஹெச் 7 மீட்டர், ஹெச் வந்து 20 மீட்டர். ஸோ எப்போதுமே இந்த யூனிட்டை வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த உருளை வடிவத்தில் நமக்கு கிணறு தோன்றாங்க. தோண்டி எடுத்து அங்கே அந்த குழி ஃபுல்லாக மண் இருக்கும். அப்போ அந்த மண்ணை நம்ம தோண்டி எடுத்துட்டோம்னா அந்த மண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு இடத்துல கொட்டி வைக்கிறாங்க. அந்த மண்ணை வந்து சீராக பரப்பி ஒரு மேடை மாதிரி அமைக்கிறாங்க. அந்த மேடையினுடைய அளவு தான் கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர் இன்ட்டு 14 மீட்டர் நீள அகலத்தை கொடுத்துட்டாங்க. அதனுடைய உயரம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அப்போ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். உருளையினுடைய கன அளவும் அந்த செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்ட அந்த மேடையினுடைய கன அளவும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற மண்ணை எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு மேடை அமைக்கிறாங்க. உருளை வடிவத்தில் தோண்டி இந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுறாங்க, செவ்வக வடிவத்தில் ஒரு மேடையை அமைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதோட நீள அகலம் நமக்கு தெரியுது. இந்த உயரம் என்னங்கிறது தான் கொஷின்.
ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற மண்ணு தான் இங்கே இருக்க போகுது. அப்போ கன அளவு என்னது? சேம். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. உருளையின் கன அளவு ஈக்குவல் டு என்னது? செவ்வக வடிவ மேடையினுடைய கன அளவு. ஃபார்முலா தெரியணும் இல்லையா? உருளையின் கன அளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கன செவ்வகம் இருக்கு இல்லையா? அதனுடைய கன அளவு பார்த்தீங்கன்னா எல் இன்டூ பி இன்டூ ஹெச், அதாவது எல்பிஹெச்ன்னு சொல்லுவோம். இப்போ பைக்கு பதிலாக 22/7. ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம 7 மீட்டர்னு கண்டுபிடிச்சோம். ஆர் ஸ்கொயர்ன்றதுனால 2 தடவை போட்டுக்கிறோம். ஹெச் வந்து 20. இதெல்லாம் எதுக்கு? உருளையினுடைய அளவு. ஓகேவா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். எல் இன்ட்டு பி தான் நமக்கு என்ன தெரியும்? 20 × 14. ஸோ இந்த ஹெச்சை மட்டும் வச்சுட்டு 20 14 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 22 / 7 × 7 × 7, ஓகேவா, இன்ட்டு 20. இப்போ இந்த ஹெச்சை மட்டும்தான் நம்ம இங்கே வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ 20 14ங்கிறது இங்கே பெருக்கல்ல இருக்குது. இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும்? கீழே வகுத்தல்ல வந்துடும். 20 × 14 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஒரு ஏழுக்கு ஒரு 7 போயிடும். இந்த 20க்கு இந்த 20 போயிடும். ஒரு 7 2 7 14, 1 2 2, 11 2 22. அப்போ நமக்கு ஹெச்சோட அளவு என்ன கிடைச்சிருக்கு? 11 மீட்டர். எப்பொழுதுமே இந்த அளவை பார்த்துக்கணும், சென்டிமீட்டர்னு போட்டுறக்கூடாது. இப்போ நமக்கு ஆப்ஷனில் எங்கேயுமே அளவு கொடுக்கல, அதனால பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இந்த இடத்துல 11 சென்டிமீட்டர், இங்கே 11 மீட்டர் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஷன் வரும். ஸோ அப்போ கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆட்கள் நாட்கள் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்னது? PDH / W. அதே மாதிரி தான் இங்கேயும் PDH / W. அதாவது இங்கே P1 D1 H1 / W1, P2 D2 H2 / W2. ஓகேவா? ஸோ இது இந்த டிஃப்ரென்ஷியேஷனை வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிங்க. ஜஸ்ட் என்ன பண்ணோம்? 6 ஆண்கள், அப்போ 6 பேர், இன்ட்டு 10 மணி நேரம், அப்போ ஹவர்ஸ் என்னது? 6 × 10. அடுத்தது பாருங்க, 24 நாளில் அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ 24 நாள். ஒரு வேலை தான் செய்வாங்க. அப்போ 1 / 1 ஈக்குவல் டு அடுத்த என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? 9 ஆண்கள். 9 ஆண்கள்னும் பொழுது 9 இன்ட்டு நாளொன்றுக்கு 8 மணி நேரம். அப்போ 8 இன்ட்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இது நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு வேலை தான். ஸோ வந்து கீழே வந்து 1 இருக்கும். ஸோ அப்போ அந்த 1 வந்து நம்ம விட்டுறலாம். மீதி இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 6 × 10 × 24. இங்கே இருக்க பெருக்கல் இருக்கிறது இங்கே டிவைடில் வந்துடும். அப்போ 9 × 8ன்னு வரும். ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்? 4 2 8, I 2 10, 1 நாள் 4, 6 நாள் 24, 3 3 9, 2 3 6, 1 3 3, 2 3 6. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா I 2 10, 5 2 20. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது? 20 நாட்கள். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து 6வது சம் பார்க்கலாம். 1ZA 3YB 6XC 10WD. அடுத்த டேர்ம் என்ன? இதுதான் வந்து கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஷினை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நியூமெரிக் வேல்யூஸ் தெரியணும். அந்த லெட்டர்ஸோட நியூமெரிக் வேல்யூஸ் கட்டாயம் தெரியணும், இல்லைன்னா அந்த சம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நம்பருக்கு என்ன கோடு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 1 3 6 10. அடுத்து என்ன வரும்? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ZA YB XC WD. அடுத்து என்ன வரும்? ஸோ இதுதான் கொஷின். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 1 3 6 10. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சிட்டா கூட நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன, நமக்கு 2 இடத்துல 15 இருக்குது. ஸோ அதனால் ஒருவேளை 15ன்னு நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணணும்?
நியூமரிக் வேல்யூஸோட இந்த கோடை வந்து கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை தான் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா நமக்கு இங்க பாருங்க யூவி இருக்கு, விஇ இருக்கு, இங்கேயும் யூஇ இருக்கு, விஇ யூவிஇ. ஸோ இப்போ இந்த விஇ யூஇ தான் மாறி மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நீங்க நம்பரோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை நியூமரிக்கோட ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ, எது டக்குன்னு பார்க்கவும் தெரியுதோ அதை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பாருங்க 1க்கும் 3க்கும் இடையில நமக்கு 2 டிஃபரன்ஸ் இருக்கு. 3க்கும் 6க்கு இடையில நமக்கு 3 டிஃபரன்ஸ் இருக்கு. 6க்கும் 10க்கும் இடையில 4 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப 10க்கு அடுத்தது 5 டிஃபரன்ஸ் வச்சு 15 அப்படின்றது வரணும். அப்ப நமக்கு 15ன்னு வச்சு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூஇயா விஇயா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த நியூமரிக் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அப்படின்ட்டு இசட் வரை 26 வரை நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ்லையும் தெரியணும். எதுக்கு ரிவர்ஸ்ல தெரியணும்? அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்ப ஏக்கு 26, பிக்கு 25, சிக்கு 24, டிக்கு 23. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்லையும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்காந்தோன்னே உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஏபிசிடி எசட் வர தெளிவா எழுதிட்டு மிஸ்டேக் இல்லாம எழுதிட்டு 1 to 3 வரிசையாகவும் ரிவர்ஸாகவும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் நீங்க சம் போடும்போது அது ஈஸியா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, அடுத்தது பாருங்க. இப்போ இந்த லெட்டர்ஸ்க்கான கோடை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் 1ZA கொடுத்துருக்காங்க, அடுத்தது YB கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, நமக்கு ரிவர்ஸ்ல வருது. அதாவது ZA ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர். அப்போ லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது YB லாஸ்ட்ல இருந்து 2வது லெட்டரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது லெட்டரும் கொடுத்துருக்காங்க. XC எக்ஸுங்கிறது லாஸ்ட்ல இருந்து 3வது லெட்டர், ஃபர்ஸ்ட்ல இருந்து 3வது லெட்டர் சி. அதே மாதிரி WDனா லாஸ்ட்ல இருந்து 4வது லெட்டர் W, ஃபர்ஸ்ட்ல இருந்து 4வது லெட்டர் D. அப்ப அடுத்தது என்ன வரும்? கண்டிப்பா E தான் வரும். Dக்கு அப்புறம் E வரும். Wக்கு அப்புறம் என்ன வரும்? V வரும். ஓகேவா? Wக்கு முன்னாடி V இருக்கும். அப்ப லாஸ்ட்ல இருந்து 5வது லெட்டரா உங்களுக்கு வியும் பிளஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5வது லெட்டரா ஈயும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது விஇ அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா எதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏபிசிடி எழுதி ரிவர்ஸ் நம்பரும் போட்டு வைங்கன்னு சொல்றேன்னு? இந்த மாதிரி ஈஸியா கம்பேர் பண்ணி உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்தது பாருங்க 7வது சம். PURSTUVO டேஷ் டேஷ். ஸோ அந்த 2 டேஷ்ல என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த Pக்கும் Rக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு. ஸோ PQRA, அப்போ நடுவில் என்ன வந்திருக்கு? Q வந்திருக்கு. அடுத்தது பாருங்க ஆருக்கு அப்புறம் T அப்படிங்கிறது வந்து நடுவில் எஸ்ங்கிற லெட்டர் ஒன்று மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆகல, ஒரு லெட்டர் விட்டுட்டு டீன்னு வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு இது விட்டு விட்டு பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது டீக்கு அப்புறம் யூ, யூக்கு அப்புறம் வி. அப்போ யூன்ற ஒன்று மிஸ் ஆயிருக்கு. விக்கு அப்புறம் என்ன? இந்த இடத்துல என்ன வரும்? எக்ஸ் வருமா? அப்போ இங்கே வந்து என்னது? டபிள்யூ அப்படிங்கிற ஒன்று மிஸ் ஆகி இந்த இடத்துல எக்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒய் மிஸ் ஆகி இசட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல இசட்னு வரும். அது நமக்கு தேவை கிடையாது. இந்த இடத்துல எக்ஸ் வருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். நான் எல்லா ஆப்ஷனையும் பார்க்கும்போது இந்த ஒரு இதில் தான் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ டி தான் ஆன்சர்னு. இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இங்கே பாருங்க யூ, யூக்கு அப்புறம் STU கரெக்டா ரிவர்ஸ்ல வந்திருக்கு. S T இங்கே U, STU. அதே மாதிரி Q R S அப்போ Q நடுவில் வந்து R மிஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல S இருக்கு. ஸோ அப்போ ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஓவா, ஓக்கு அப்புறம் P வரும், அது மிஸ் ஆயிட்டு இங்கே Q இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் ஃப்ரண்ட்லையும், ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் பேக்லையும் வந்து மூவ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு, என்னது? ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். தொடர் வரிசையினை கவனித்து விடையளிக்கவும். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். ஓகேவா?
இப்படிலாம் கொஸ்டின் இருக்குங்கிறத ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமும் ரீசனிங் தான். ஸோ அப்போ இப்படியும் கொஷின்ஸ் வந்து வரலாம். வலதுபுறத்திலிருந்து 11வது உறுப்பு என்ன? இதுதான் கொஷின். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? வலதுபுறத்துல இருந்து அப்படின்னா என்னன்னு தெரியணும். எது வலதுபுறம்? உங்களுக்கு எது வலதுபுறமோ அதுதான் கொஷினுக்கும் வலதுபுறம். அதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த சைடு வலதுபுறம் இருக்கும், இந்த சைடு இடதுபுறம் இருக்குன்னா கொஷினுக்கும் இது வலதுபுறம் தான், இது இடதுபுறம் தான். புரிஞ்சுதா? இந்த ஒரு சிம்பிளான லாஜிக் தான். நீங்க வந்து மிரர் மாதிரி அங்க இமேஜின் பண்ணிட்டு எனக்கு வந்து இங்க வலது அப்படின்னா கொஷின்ல இங்க வலது அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிடாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு இங்க வலதுனா கொஷினுக்கும் இந்த சைடு தான் வலது. உங்களுக்கு இந்த பக்கம் இடதுனா கொஷினுக்கு என்னது இந்த பக்கம் தான் இடது. ஸோ இதை மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலதுபுறத்திலிருந்து 11வது உறுப்பு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறதுக்காக இதை நான் அடித்து சொல்லி காமிச்சேன். இதுதான் ஆன்சர்னு எடுத்தேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வச்சு பேனா வச்சு இந்த மாதிரி அடிச்சிடாதீங்க. ஏன்னா சப்போஸ் இப்போ இதில் ஒரு கொஷின் கொடுத்ததுனால ஓகே, இதே சீரீஸை வச்சுட்டு அடுத்த 2வது கொஷின் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு வச்சிங்கன்னா சீரீஸை திரும்ப பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சம் போடும்பொழுதே என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, ஒன்று பென்சில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெண்ணே வச்சுருந்தாலும் ஜஸ்ட் கீழே புள்ளி வச்சுக்கோங்க. 2 3 4 5. இந்த ஐஃபன் வந்து நமக்கு சீரீஸில் இல்லை அப்படின்னு நினச்சா அதை விட்டுட்டு பக்கத்தில் போய் 6ன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஐஃபனும் என்னது? ஒரு கவுண்ட்டு. ஏன்னா இந்த சீரீஸில் உங்களுக்கு சிம்பிளையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பண்ணுற மிஸ்டேக்கையும் சேர்த்து சொல்லி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து மிஸ்டேக் எதுவும் பண்ணிடாதீங்க. பின்வரும் முடிவெளி தொடரின் கூடுதல் காண்க. 9வது கொஸ்டின் பாருங்க. 108, 36, 12, 4. ஆக்சுவலாக இது ஒரு முடிவிலி தொடர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த முடிவெளி தொடரினுடைய கூடுதல் என்ன அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் எப்போதுமே முடிவெளி தொடரோட கூடுதலுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். என்னது? a டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். a டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த முடிவெளி தொடரில் உள்ள a அப்படின்னும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 108. அடுத்தது ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா என்னது? 1/3ன்னு கிடைக்கும். ஆரோட வேல்யூ 1/3ன்னு கிடைக்கும். அது என்ன 1/3 அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து செகண்ட் டேர்மு டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் என்ன 36 டிவைடட் பை 108. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 36 3 36 அப்படின்னு 1/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு a 108 டிவைடட் பை 1 மைனஸ் 1/3 சீக்வல் டு 108 அப்படியே இருக்கும் டிவைடட் பை 1 மைனஸ் 1/3. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வரும்? 2/3ன்னு கிடைக்குமா? அதாவது எல்சிஎம் எடுப்பீங்க, இங்கே 3 இருக்கும். ஸோ அப்போ இதை 3ஆல் பெருக்குவீங்க, அப்போ இங்கே 3ன்னு வந்துடும். 3ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 டிவைடட் பை 3. இது அப்படியே இங்கே தலைகீழாக கொண்டு வரலாம். அப்போ 108 இன்ட்டு 3/2. இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 2 2 10 4 2 8. அப்போ 54 இன்ட்டு 3ன்னு கிடைக்குது. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 12க்கு 2 மீதி 1 5 15 1 16. அப்போ 162 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த முடிவெளி தொடரின் கூடுதல். ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து 10வது சம். 3, 6, 12, 24 பிளஸ் ஆன்சர் 1 384 என்ற பெருக்கு தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பெருக்கு தொடர் ஜிபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பெருக்கு தொடரில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு உறுப்பை தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த உறுப்பு என்னது? ஏ வேல்யூ. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? 2வது டேர்ம் டிவைடட் பை என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 2வது டேர்ம் 6, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்னது? 2.
n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், n தெரியாது. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னது, nth டேர்ம் tn is equal to a பவர் r a into r பவர் n minus 1. இதுதான் நம்மளோட tn ஃபார்முலா. இதுவே கூட்டுத்தொடராக இருந்தால் tn is equal to a plus n minus 1 into d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே நமக்கு பெருக்கு தொடர்ன்றதுனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 3 போடுவோமா, ஏன்னா நமக்கு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 தான் இருக்குது. இதோட வேல்யூ தான் நமக்கு என்னது நிமிஷம், இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 384ன்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேர்ம் tn நமக்கு தெரியும் 384. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா. ஸோ வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2, n நமக்கு தெரியாது, ஸோ n மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம், சீக்வல் டு 384. ஸோ இப்போ 2 n மைனஸ் 1 சீக்வல் டு 384 டிவைடட் பை 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 3 1 3 3 2 3 6 மீதி 2 வரும், என்ன வரும் 8 3 24. அப்போ 128ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 2 அடுக்கு n மைனஸ் 1 சீக்வல் டு 128. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த 128ங்கிறத 2னுடைய அடுக்காக மாற்றணும். அப்படி மாற்றினோன்னா நம்ம கீழே இருக்கிற பேஸை விட்டுட்டு n மைனஸ் 1ஐயும் அந்த பவரில் இருக்கிற வேல்யூயும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ 128 நம்ம என்ன பண்ணுறோம், 2னுடைய அடுக்குக்கு மாற்றுறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 128 2ஆல் இது பண்ணும்போது 6 2 12 4 2 8, அகைன் வந்து 2 3 2 6 2 2 4, மறுபடியும் 2 4 2 2 6 2 12, மறுபடியும் 2 8 2 16, மறுபடியும் 2 4 2 8, மறுபடியும் 2 2 2 4. ஸோ அப்போ எத்தனை 2 வருது, 1 2 3 4 5 6 7. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 அடுக்கு n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு 7 அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 2ஐ விட்டுட்டு n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மைனஸ் 1ஐ இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன வரும், n இஸ் ஈக்குவல் டு 7 + 1 இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கோட n வேல்யூ என்னது, ஆப்ஷன் பி 8 அப்படிங்கிறது தான். அப்போ மொத்தம் அந்த பெருக்கு தொடரில் நமக்கு 8 உறுப்புகள் இருக்கும். நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம லாஸ்ட் டேர்மோட ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தடு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10 சம்மோட ஆன்சர்ஸும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.